யார் இந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள்? பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்கும் வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியில் அதற்கான சட்ட பின்புலம் உருவாக்கப்பட்டது. பாடசாலை அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை தயாரித்தல், செயற்படுத்தல் மற்றும் கண்காணித்தல் ஆகியவையே இந்த சேவைக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளாகும். என்ன பிரச்சினை? 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் அடுத்தடுத்து பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். தரவுகளுக்கு அமைய தற்போது 15,800 பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக செயற்படுகின்றனர். பாடசாலை அபிவிருத்தி தொடர்பான நியமனங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட பெரும்பாலான பட்டதாரிகளை கற்பித்தல் செயற்பாடுகளிலும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வாறான பின்புலத்திலேயே நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தமக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். தற்போது என்ன நடந்துள்ளது? இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி அரசியலமைப்பு பேரவையில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போட்டி பரீட்சையை நடாத்தி இவர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்ளிருக்குமாறு இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவூடாக இணக்கம் காணப்பட்டது. அதற்கான வயது எல்லையை மாற்றியமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போட்டி பரீட்சையூடாக தெரிவு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான திகதியை எதிர்காலத்தில் அறிவிக்கவுள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் போட்டி பரீட்சையின்றி ஆசிரியர் சேவைக்கு உள்ளிருக்குமாறு தெரிவித்து பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சிலர் 5 நாட்களுக்கு முன்னதாக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குகிறது. கடந்த சில நாட்களாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட பகுதிக்கு வருகை தந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருந்தனர். போட்டி பரீட்சையின்றி பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர் சேவைக்கு உள்ளிருக்கப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்துக்கு இன்று வருகை தந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி சட்ட செயலாளர் கூறினார். අන්නකුමාර පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා කියනවා කැමති නම් විභාග ලියලා விருப்பம் இருக்குமாயின் பரீட்சைக்கு தோற்றி ஆசிரியர் சேவையில் இணையுமாறு அனுரகுமார பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஒரு விடயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நமது நாட்டில் ஆசிரியர்கள் இல்லாத போது 7 வருடங்களாக இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கண்களை திறப்பதற்காக இவர்களே தமது முழு உழைப்பையும் வழங்கியிருந்தனர். அவ்வாறான அன்பான ஆசிரியர்கள் இன்று மனதளவில் சோர்வடைந்து மண்ணில் கீழே விழுந்து கிடக்கின்றனர். இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளவர்களை பரீட்சை எழுதுங்கள் பார்த்துக் கொள்வோம் என கூறாதீர்கள். கடந்த 7 வருடங்களாக காத்திருக்கும் இவர்களுக்கும் புதிதாக பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்களுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த வித்தியாசத்தை உணருங்கள். இதேவேளை ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் மற்றொரு குழாத்தினர் கண்டியில் உள்ள அஸ்கிரி பீடத்துக்கு சென்று மகாநாயக்க தேரர் வரக்காகொடு ஸ்ரீ ஞானரத்ன தேரரிடம் கடிதம் ஒன்றை இன்று கையளித்தனர். දැන් ආණ්ඩු 3ක් යටතේ 3 அரசாங்கங்களின் கீழ் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எந்த ஒரு அரசாங்கமும் நமக்கு இதுவரையில் தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை. 2006, 2009, 2014 ஆண்டுகளில் பாடசாலை கட்டமைப்புக்குள் உள்ளீர்க்கப்பட்ட சிலருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு மேஜிக்கோ அல்லது லொஜிக்கோ இல்லை. මේක මැජික් එකක්වත් ලොජික් එකක්වත් නෙවෙයි. இந்த பிரச்சினைக்கான தீர்வினை காண்பது எவ்வாறு? கடந்த காலத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க போராட்டத்தில் அங்கமாக இருந்த ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராஜி இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். මේ පාරේ සටන් කරන සියලු දෙනා අපි එකට තමයි இம்முறை போராட்டம் செய்கின்ற அனைவரும் எம்முடன் ஒன்றாகவே இறுதியில் சுசில் பிரேமஜெயந்தவுடன் கல்வி அமைச்சில் நடைபெற்ற பல கலந்துரையாடல்களின் பின்னர் போட்டி பரீட்சையை நடாத்துவதற்கு இணக்கப்பாட்டினை பெற்றுக் கொடுத்தார். அதற்கு 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடாத்துவதற்காக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்ட போட்டி பரீட்சையே பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 35 பேர் சென்று உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் என தெரிவித்து 4 மனுக்களை சமர்ப்பித்தனர். அதில் 2 மனுக்களில் போட்டி பரீட்சையின்றி ஆசிரியர் சேவைக்கு இணைக்குமாறு காணப்பட்டது. மற்ற 2 மனுக்களில் இவ்வளவு நாட்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட போட்டி பரீட்சார்த்திகளுக்கான வயது 40ஆக காணப்படுகின்றது. அதனை 45 வரை அதிகரிக்குமாறு குறிப்பிடப்பட்டது. ஆகவே பல வருடங்களுக்கு பின்னர் உயர் நீதிமன்றம் அதனை தள்ளி போட்டது. அதேபோன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு காணப்பட்டது. இப்போது அனைத்து நீதிமன்ற செயற்பாடுகளும் நிறைவடைந்தமையால் அமைச்சரவை மற்றும் அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் பரிசீலனைக்கு அமைய கைவிடப்பட்ட ஆசிரியர் போட்டி பரீட்சையை நடாத்துவதற்கும் அதே போன்று அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் சேவை
சேவைக்கான சந்தர்ப்பத்தினை வழங்குவதற்கும் 2 போட்டி பரீட்சைகளை ஒரே நாளில் நடாத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. அதற்கமைய முன்னர் 40 வரை இருந்த வயதெல்லையை 45 வரை அதிகரிப்பதற்கும் புதிய வர்த்தமானி ஊடாக வெளியிடவும், அதேபோன்று அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளுக்கு 35 வயதாக காணப்பட்ட வயதெல்லையை 45 வரை அதிகரிக்கவும் அமைச்சரவை தீர்மானித்தது. அதன்படி ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைகளை நடாத்துவதற்காக வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளது. 2007 பின்னர் எந்தவொரு அரசாங்கமும் ஆசிரியர் சேவையில் உள்ள எந்தவொரு அரசியலமைப்பினையும் மீறியோ நாம் கோரிக்கை விடுத்தாலும் ஆசிரியர் சேவைக்கு இணைக்கவில்லை. இந்த செயற்றிட்டத்தில் அனைவரையும் இணைக்க வேண்டும் என இப்போது சஜித் பிரேமதாச தெளிவாக கூறுகின்றார். இருப்பினும் சஜித் பிரேமதாச அமைச்சரவையில் இருந்த நல்லாட்சி காலத்தில் நாம் வீதிக்கு இறங்கி போராடிய போதிலும் சஜித் பிரேமதாச, அகில விராஜ் காரியவசம், அதே போன்று அப்போது பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க நேரடியாக இணைப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை. போட்டி பரீட்சை என்றே கூறினர். අනුමැතිය ලබා දුන්නේ ඍජු අන්තර්ගාහනය කරන්න නෙමේ තරඟ විභාගයෙන් බඳවග.